ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிக்கு வர சொல்ல என் தம்பி தான் என்ட்ரு பண்ணி விட்டான். நல்ல கம்பெனி தான், வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு. அதுக்கடுத்து காபி சாரை வந்து பார்த்தேன். அதுக்கடுத்து கொடிசியால வந்து இருந்தேன். அதுக்கடுத்து வடகோவை போனேன். வடகோவில போய் மகேஷ் சார் அங்க இருந்தாரு. அப்புறம் சூப்பர்வைசர் அங்க ஆக்கி விட்டாரு. அங்கிருந்து அப்புறமா சென்னை போய் போயிருக்கேன். கார்த்தி சாருக்கும் திவ்யா மேமுக்கும் கொஞ்சம் தேங்க்ஸ். ஜாயின் பண்ணது வந்து ராமதான் ஜாயின் பண்ணி விட்டாப்ப. அப்பதான் அந்த ஃபைக்கிலே வேலைக்கு ஜாயின் பண்ணேன் நானு. அதுக்கப்புறம் இப்ப ஸ்டார்டிங் நான் வேலைக்கு வந்தப்போ இந்த ஃபைக்கில வந்து 8 பிரான்ச் இருந்தது. இப்ப 200 பிரான்ச்சா வளர்ந்துருக்கு. இது 500 பிரான்ச்சா வளர்ந்தாலும் அது கூட நான் டிராவல் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு எண்டே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு வேல்முருகன். நான் என்னை வந்து 5Kக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி வச்சது சந்திரசேகரன். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஹார்பர்ல கண்டெய்னர் வாஷிங் இதுல வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். என்னை 5Kக்கு கூட்டு வந்தது சந்திரசேகரன். நான் முத 5Kல வேலை பார்த்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வடகோவை மகேஷ் சார்கிட்ட. அவர்கிட்ட 6 மாசம் நான் ஒர்க் பண்ணும் போது எனக்கு வந்து ஒர்க் பிடிக்கலன்னு சொல்லி நான் ரிலீவ் ஆகிற நிலைமையில இருக்கும்போது என்னை மோட்டிவேட் பண்ணி இங்க இரு, உனக்கு இதுல இருந்துதான் உனக்கு ப்ரொமோஷன் வேற லெவல்ல எல்லாமே வரும் அப்படின்னு என்னை இருக்க வச்சது ரஞ்சித் அண்ணன். ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து இப்ப வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இது பண்ணி வேலை ஃபுல்லா கத்து கொடுத்தது மகேஷ் சார், அவருக்கு இது சொல்லிக்கிறேன். இதே பைக்குள்ள வந்து நான் முத ஒரு 1.25 லட்சம் போட்டு ஒரு பைக் எடுத்தேன். இப்ப அடுத்து ஆன் ரோட் ரேஸ் 2,20,000 RS 200 வந்து புக் பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூ. சூப்பர். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பயணம் வந்து 2017 ஸ்டார்ட் ஆனேன். பன்மால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னை ரஞ்சித் அண்ணன் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. அப்போ வந்து டெக்னீஷியனா இருந்தேன். அதுக்கப்புறம் போக கொஞ்சம் கொஞ்சமா வேற பிரான்ச் மாத்தினாங்க. மாத்தின உடனே எனக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. மறுபடியும் பாடி ஷாப் போட்டாங்க. அப்ப போட்டப்போ எனக்கு வந்து என் வீட்டுக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன், ஓகே நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், நம்ம இதை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் எனக்குள்ளேயும். இப்போ வந்து டெக்னீஷியன்ல இருந்து நான் டிங்கரா வந்திருக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, சார் வந்து 2 பேரை பத்தி பேச சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பா, அதாவது இந்த வேர்ல்டுல எப்படி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து வந்து இந்த கம்பெனியை பொறுத்தவரை நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு எங்க கார்த்திக் சார் தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் நான் வந்து டிராவல் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ இருக்க சூழ்நிலையில வந்து ஒரு சின்ன பெட்டி கடை போட்டாலுமே வந்து வளர முடியாது. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 3 பிரான்ச்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப எங்க பிரான்ச் வந்து எவரெஸ்ட் மலை மாதிரி உச்சில நிக்கி. அதை வந்து யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க சார் அப்படிப்பட்ட இல்ல, அவர் வளர்ந்தது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து வளர்த்து கொண்டு போறாரு. அதே பெரிய விஷயம். இன்னும் அன்னதானம் போடுறதுக்கு வந்து ஒரு மனசு வேணும். அதாவது யாரா இருந்தாலுமே வந்து மனசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அந்த பெரிய மனசு வந்து எங்க சாருக்கு இருக்கு. கிரேட் ஈவினிங் ஆல். நான் வந்து 2016 சார் தான் என்ன வந்து காலேஜ்ல வந்து இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. இன்டர்வியூ எடுக்க வரும்போது ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா அப்படின்னு தான் கேட்டாங்க. அதோட தெரியும் சார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா வந்தோம். ஏன்னா அங்க இருந்து நான் இங்க புது உலகம், புது ஆட்களோட பழக வரேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாம ஒரு புது மனிதனா தான் வந்தேன். வரும்போது எனக்கு வந்து பன்மால்ல ஃபர்ஸ்ட் சார் தான் வந்து ரூமுக்கு கூட கார்ல ஏற்றி கொண்டு இறக்கி விடுவாங்க சித்ராவில. அங்கிருந்து நாங்க வந்து சாப்பாடு பையோட இதே ஒரு பையோட அங்கிருந்து 2 கிலோமீட்டர் முன்னாடி நடந்து போய் பன்மாலுக்கு போவோம். காலை 9:30 உள்ள என்ட்ரு ஆகணும் பஞ்சிங் வைக்க. அப்படிங்கும் போது நாங்க வந்து வேலைக்கு உள்ள போகும்போது நைட்டா பகலா என்னன்னே தெரியாது. வெளியே வந்து பார்த்தோம்னா இருட்டா இருக்கும், உள்ள போனோம்னா வெளிச்சமா இருக்கும். அந்த மாதிரியே நாங்க ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கும் அவங்க வந்து இப்போ வந்து ஒரு 7,000 ரூபாய் சம்பளத்துல உள்ள போறோம் அப்படின்னா எங்களுக்கு எங்க வேலையை பார்த்து அவங்க வந்து சார் வந்து உடனே அடுத்த மாசமே எங்களுக்கு வந்து 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு மனசு சாருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க டெக்னீஷியனா இருந்து சூப்பர்வைசரா இருந்து அதே பிராஞ்சில தொடர்ந்து 7-8 வருஷமா அதே பன்மால், அதே அந்த பார்க்கிங், அதே இதுலதான் தொடர்ந்து வேலை பார்த்தேன். இப்போ ரீசெண்டா நான் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் அப்பல எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அங்க ஒரு ஆளா என்னை வந்து இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீஜனலும் ஒரு இங்க பாலக்காடு இங்க ஒரு இடத்துல வச்சு எங்களை வந்து ப்ரொமோட் பண்ணி, அது மட்டும் இல்லாம சீஃப் கெஸ்ட் மிராஜ்ல வெள்ளை வேஷ்டி போட்டு எங்களை வந்து மேடை ஏற்றி பார்த்தாங்க. அந்த மாதிரி இதோட 2 தடவை நான் வந்து வெள்ளை வேஷ்டி கட்டி மேடை ஏறி மைக் பிடிச்சு பேசுறேன்னா அது சாரால தான். சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் தான் வந்து 5K இந்த மாதிரி கார் கம்பெனி ஒன்று ஒர்க் பண்ணது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாப்ல. எதுவுமே தெரியாத எப்படி ஒருத்தன் மஞ்சள் பை தூக்கிட்டு ஊர் கிளம்பி வேலைக்கு போகணும், அதே மாதிரி தான் கிளம்பி வந்தேன். எல்லாரும் சொல்ற மாதிரி கஷ்டப்பட்டு உண்மையா உழைச்சு நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்.
எனக்கு லைஃப்ல ஒன்னே ஒன்னு சேஞ்சு இது வரைக்கும் 2-3 வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன், மத்தபடி யாரும் ஷேர் பண்ணல. எனக்கு மேரேஜ் பொண்ணு பார்க்கும்போது எங்க அம்மா ஒரு 3 இடத்துல பொண்ணு பார்த்தாங்க. பட் பொண்ணு வந்து எனக்கு கொடுக்கல. அப்ப நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், ஏமா பொண்ணு கேட்டா ஏன் கொடுக்கல அப்படி கேட்டோம். நீ எப்படி போய் கேட்டமா? எங்க அம்மா சொல்லிச்சு, சும்மா நம்ம பேரை சொல்லி நம்ம சொந்தம் சொல்லி கேட்டமா, நீ சொந்தத்தையும் சொல்லாத எதையும் சொல்லாத, நான் இந்த மாதிரி 5K கார் கேர்ல ரீஜனல் மேனேஜரா இருக்கேன்னு மட்டும் சொல்லு அப்படி சொல்லி கேட்க சொன்னேன். கேட்ட உடனே என்னன்னு தெரியல, அடுத்த நாள் ஓகே பண்ணிட்டாங்க. ஆனா என்ன ரீசன், இது வந்து நான் வந்து பொய் சொல்லல. ஏன்னா இது காசின்னு ஒரு சூப்பர்வைசர் இருக்காரு, அவன்கிட்ட அந்த பொண்ணுடைய அண்ணன் மாதிரி 4 பேர் கால் பண்ணி அவர் எப்படி எங்க ஒர்க் பண்றாரு, உண்மையா அதுலதான் இருக்காரா அப்படின்னு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம யாரும் முக்கியம் இல்ல, நம்ம எந்த இடத்துல இருந்து உருவாகி வளர்ந்து நிக்கிறோமோ அந்த இடம் தான் பேர் சொல்லுவோம். அதனாலதான் நான் வந்து முடிவு பண்ணேன், உடல் மண்ணுக்கு உயிர் 5Kன்னு என் பைக்கு பின்னாடி எழுதினேன். நிறைய பேர் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணானோ காதல வாங்கிட்டு, ஏன்டா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன், உனக்கு நீ பேச நீ காத்தோட பேசிட்டு போ அவ்வளவுதான். ஆனா இது வரைக்கும் அதை பேசுறேன் பேசிட்டு போட்டீங்க, நான் லவ் பண்றேன் 5K அவ்வளவுதான். அதே மாதிரிதான் எல்லார் லைஃபும். நம்ம வந்து ஏதோ நினைச்சு ஏதோ நினைப்புல வாழக்கூடாது. ஒரு முடிவு பண்ணி அந்த முடிவை நோக்கி போனோம்னா நமக்கு வெற்றி தன்னாலே தேடி வரும். அதே மாதிரிதான் உங்க எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க இருக்கிறவங்களும் சரி இனிமே வரப்போறவங்களும் சரி 5Kல லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கன்ஃபார்ம் இருக்கு. இது எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஐ லவ் 5K கார்த்திக் சார். ஃபர்ஸ்ட் கார்த்திக் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்றேன் சார். நீங்க தான் இப்ப சொல்லுவீங்க, எந்த விஷயம் பண்ணாலும் பொறுமையா இரு, வெற்றி உன்னை தேடி வரும்னு சொல்லிருக்கீங்க சார். அதே மாதிரி நானும் ஒர்க்ல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சார், அதை நான் பொறுமையா சால்வ் பண்ணியிருந்தேன். அதனால இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் சார். 5K காரை பொறுத்தவரை கம்பெனி மட்டும் வளர்ந்தா போதும் நினைக்கலைங்க சார். நான் வளர்ந்தாலும் நம்ம சக ஊழியரும் வளர்க்க நினைக்கிற வந்து 5K கார் தான் சார். நான் வந்து சம்பளம் அதிகமா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் 5Kல சேரல சார். உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லி தான் சார். தேங்க்யூ. நான் வந்து 2018ல ஜாயின் பண்ணேன். சார் தான் வந்து காலேஜ்ல இன்டர்வியூ எடுத்தாப்புல. வரும்போது ஒரு 10 பேர் கூட வந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்குது வந்து ஒரு 2 பேர் தான், நானு செல்வராசு. மீதி எல்லாம் சொல்லுவாங்க வேலையை விட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்க. ஆனா எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாப். ஆனா இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்தது கிடையாது. எந்த ஊருக்கும் எப்படி போகணும்னு கூட தெரியாது. பஸ் ஏறி வந்தோம். ஆனா அந்த அளவுக்கு இருக்கணும்னா அது போக என் நண்பர்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து இங்க டெக்னீஷியனா இருந்தோம். என் பசங்க எல்லாமே அங்கதான் நிக்காங்க. அதுக்கப்புறம் சரவண சாரா இருக்கட்டும், அப்போ போல ஹப்பு வந்து உருவானுச்சு. அப்போ வந்து சூப்பர்வைசரா இது ப்ரொமோட் பண்ணாங்க. சரவண சார் வந்து திடீர்னு நீ ஹப்புக்கு 2 நாள் போய் சப்போர்ட் பண்ணி கொடுப்போ அப்படின்னாப்ல. நான் வந்து சார் அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னா, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னா. அடுத்த சைக்கிள் வந்து ரஞ்சி சார் கால் பண்ணாப்ல, நீ நாங்க போ அப்படின்னாப்ல. போயிட்டு அதுக்கப்புறம் இருந்தோம் இதா அப்படின்னு சொல்லிட்டு சரவண சார் கூட 1 மாசமா பேச மாட்டேன். அவருக்கு வந்து கோவம், சார் என்ன சார் சொல்லாம கிளம்ப நீங்க காட்டில மாட்டி, இப்படிதான் தம்பி இருக்கும் அப்படின்னாப்ல. சரிங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி. கார்த்திக் சாருக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் வந்து 3 பிரான்ச் இருக்கும்போது வந்து 5Kக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ எடுத்து வந்து கார்த்திக் சார் தான் இன்டர்வியூ எடுத்தாப்ல. இன்டர்வியூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தது வந்து பாடி ஷாப்ல வந்து வந்தேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து இறங்கும்போது வந்து சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து 4 மணிக்கு வந்தோம் சார். வந்துட்டு போன் அடிச்சோம், வேற யாரும் நம்பர் கொடுக்கல, சார் நம்பர் தான் கொடுத்தாங்க. சாருக்கு 4 மணிக்கு போன் போட்டோம். சரி எடுக்க மாட்டான்னு நினைச்சோம். ஆனா 4 மணிக்கு போன் எடுத்து அது செகண்ட் ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்டு நீங்க பசங்க கூட்டு வந்து பிரான்ச்ல தங்க வச்சுங்க, நான் வந்து பாத்துக்கன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து சார் வந்து ஈவினிங் 5 மணிக்கு வந்தாப்ல. வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இது தெரியும் அப்படின்னு கேட்டா நாங்க சொன்னோம். அந்த பையன் என்னை வந்து இங்க நீங்க பாடிஷாப்ல இருப்பா அப்படின்னாப்ல. சரின்னு சொல்லி நான் பாடிஷாப்ல இருந்து மறுநாத்து வந்தாப்ல. வந்துட்டு தம்பி ஒர்க்கு இப்படிப்பா இருக்கு அப்படின்னு. சார் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னா. அதுக்கடுத்து இங்க இருந்து ராஜபாளையம் வந்து என்ன டெக்னீஷியனா அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விடும்போது அங்க இருந்து ஒரு நாள்ல திடீர்னு வந்து சவுத் சூப்பர்வைசர் வந்து ராஜபாளையத்துல வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசர் நான் தான் சார். சூப்பர் சூப்பர். அதுல வந்து சார் வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசர் நானாலும் ஃபீட்பேக் வந்து அத்தனை சூப்பர்வைசரும் என்ன முன்மாதிரியா ஃபீட்பேக் வந்து சார் வந்து சூப்பர்வைசர் குரூப்ல வந்து போட்டிருந்தாங்க சார். சூப்பர் சூப்பர் செல்வா. ரெண்டாவது வந்து திருச்சி புதூர்ல வந்து நான் சீஃப் கெஸ்டா ஆகணும் கூட என்ன எதிர்பார்க்கல சார். ஆனா அந்த இடத்துல வந்து மேடல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேச வச்சாரு. அந்த இதுல தான் சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சார் இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். சூப்பர் சூப்பர் செல்வா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது கூட கொஞ்சம் நடுக்கத்துல பேசினேன். இப்ப வந்து நடுக்கமே கிடையாது, பழகிருச்சு. அது ஒண்ணு எத்தனை மேல என்னாலும் தைரியமா பேசுவோம் சார். சூப்பர் சூப்பர். கிரேட் ஈவினிங் டு ஆல். நானும் 2017 பேசிட்டேன். என்னையும் சார் தான் இன்டர்வியூ எடுத்தாரு. சார் வந்து அன்னைக்கு இன்டர்வியூ எடுத்தும்போது பர்சனலா தான் கேட்டாரு. வேலை விஷயமா எதுவுமே தெரியாது. நான் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன்.
ஏன்னா வந்து காரணம் என்னன்னு தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் நான் வரும்போது நானும் கிராமத்துல தான் வந்திருக்கேன், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்திருக்கேன். காரணம் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பர்வைசரா ரீஜனலா எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே கிராமத்துல தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த நாலேஜுமே இருக்காது. அதாவது காருனா காரு தான் தெரியும், அப்படிதான் இருக்கும். ஏன்னா நானும் இது கிராமத்துல ஒரு தடவை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கார் போகும்போது ஒரு அம்மா வந்து நான் விவசாயம் கம்பு அடிச்சிருந்தோம். அப்ப வந்து ஒரு கம்பு கேட்டாங்க. கம்பு கேட்கும் போது நான் பார்த்தேன், ஓ கார் இதுதானா, கார்ல போனா பெரிய ஆளுங்க தான் கார்ல போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு இது இருந்துச்சு. நான் இந்த கம்பெனிக்கு வந்து இப்ப நான் ஓட்டாத காரே இல்ல, ஆடி பிஎம்டபிள்யூ பென்ஸ் எல்லாமே ஓட்டிருக்கேன். ஏன்னா இந்த அளவுக்கு காரணம் ஆயிருக்குன்னா என்ன எனக்கு முன்னாடி இருந்த சீனியர், அதாவது யாருமே வந்து வேலையை வந்து சீக்கிரமா சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பாடி ஷாப்ல நைட்டு போல நான் வேலை பார்த்தேன். அப்ப எனக்கு கஷ்டம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கூட மாறி கவி எல்லாம் இருக்காங்க, அவங்க நைட்டு ஒர்க் பார்ப்பாங்க. என்ன இருந்தாலும் சப்போர்ட் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பசங்க 5K பொறுத்தவரை எந்த சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. எது இருந்தாலும் முடிச்சு கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுலதான் எனக்கு வந்து சென்னையில ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் சார் வந்து சூப்பர்வைசரா கொடுத்தாரு. சென்னையில போய் ஒரு இதுல பண்ணி இப்ப சென்னையிலே ஒரு 20 பிரான்ச் இருக்கு. அந்த 20 பிரான்ச்சுக்கு ஓவரால் செட் பண்றேன். அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பெருமையா இருக்கு. அது போக இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, நான் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபோம் டேங்க் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டேன். அது வந்து கண்ணில் அடிபட்டுச்சு. 1 இன்ச்சு தான் கேப், இல்லைன்னா அந்த லெப்ட் சைடு கண்ணை வந்து எனக்கு போயிருக்கும். அதுல வந்து டாக்டர் வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, தம்பி நீங்க செஞ்ச புண்ணியம் தான் தம்பி உனக்கு கண்ணை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா சின்ன புண்ணியத்துல வந்து சாரை வந்து பெரும் பங்கு வச்சிருக்காரு. அது போக நிறைய இடத்துல சொல்றதும் சரிதான், எதுவுமே தெரியாதவங்களை வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கத்துக்கிறதும் கத்து கொடுக்கறது வந்து 5Kல வந்து ஒரு பெரிய வந்து முக்கியமா இது இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். இங்க வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும், அடுத்து கார்த்தி சாருக்கு. வந்து நான் வந்து எப்படி இங்க வந்தேன், இந்த வாழ்க்கை எப்படி கிடைச்சின்னு 3 பேருக்கு நன்றி சொல்றேன். அது எப்படின்னா, வந்து ஐடி வந்து இன்டர்வியூ எடுக்க வந்தாரு இருந்துச்சு சார். அப்போ வந்து நான் லீவு. அப்போ வந்து அடுத்த நாள் வந்து ஃப்ரெண்ட் எல்லாமே இதாயிட்டாங்க. அப்போ வந்து என்னை கூட்டு வந்து பாடிஷா கருப்பசாமி அவர் தான். அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து ரஞ்சித் அண்ணா இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து நான் ஜாயின் பண்ணும்போது டெக்னிக்கலா தான் ஜாயின் பண்ணேன். டெக்னிக்கலா ஜாயின் பண்ணி நான் ஒரு பொறுமையா இருந்து அடுத்தடுத்து இதான் கம்பெனி இதான் நிரந்தரமா இருக்கும்ட்டு பொறுமையா இருந்தாரு. சூப்பர்வைசரா டெவலப் ஆகி சூப்பர்வைசர் வந்து சார் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, பொறுமையா இரு தம்பி, நீ அடுத்த வளர்ச்சி வருவ. எந்த கம்பெனியுமே வந்து ஒரு சிஓ வந்து ஒரு ஊழியர்கிட்ட வந்து நீ அடுத்தடுத்து வளர்ச்சி போகணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்க சார் வந்து ஊழியரை வந்து வளர்த்து வந்து அழகு பார்ப்பாரு. அதான் எங்க சார் வந்து இப்போ வந்து நான் டெக்னிக்கலா இருந்து இப்போ வந்து ஹெச்ஆர் வந்து ப்ரொமோஷன் ஆயிருக்குன்னா அது வந்து சாரு தான். சாருக்கு நான் வந்து லைஃப் லாங்க கடமைப்பட்டிருக்கிறேன். சாரு தான் என்னோட வந்து வழிகாட்டி, என்னோட தன்னம்பிக்கை எல்லாமே சாரு தான். நான் இந்த 5Kல எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் பாத்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடி சைட்ல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து வரேன். எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா தேவநேசம் பாலிடெக்னிக் காலேஜ்ல இருந்து இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆகி வந்திருந்தான். அப்ப எனக்கு போன் பண்ணி சொல்லியிருந்தான், தம்பி இந்த மாதிரி வேலை இருக்கு, நீ வரியா அப்படின்னு கேட்டான். உடனே நான் வரேனே அப்படின்னு வந்த உடனே எனக்கு வந்து ரஞ்சித் சார் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தாரு. தம்பி நீ எங்க போற தம்பி? சார் நான் எங்க அண்ணன்டே போறேன் சார் அப்படின்னு. சரி போய் 1 மாசம் வேலை பார்த்து ஒரே 2 மாசத்துல என்ன சீனியர் ஆகி காட்டி எங்க அண்ணன் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்னா எங்க அண்ணன் ராமர் தான் எனக்கு காரணம். ஏன்னா அவர் தான் என்னை இவ்வளவு ப்ரொமோட் பண்ணி, இத்தனை ரீஜனல் இருக்காங்க எல்லா ரீஜனலுக்குமே ரொம்ப நன்றி. என்னை இவ்வளவு ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிக்க வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சூப்பர் தம்பி, தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக சூப்பர்வைசர் முனியசாமி அவர்கள், அவரை தொடர்ந்து சொல்லு தம்பி. கார்த்திக் சார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு மீட்டிங்ல, நான் வந்து ஒரு ஓனரா இருக்க முக்கியம் இல்ல, நீங்களும் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச் சார்.